உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெறுதலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளை ஆற்றுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமையனும் 2 எழுத்தினால். ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதி கம்பன் தரும் காட்சியாக 6வது நிகழ்வினை நிகழ்த்துகிற இந்த இனிய வேளையில் தலைமை பொறுப்பினை ஏற்று சிறப்பு செய்து அமர்ந்திருக்கிற வணக்கத்திற்குரிய மருத்துவர் ஐயா டாக்டர் கிருஷ்ண செட்டி அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற சுவாமிஜி அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற நம்முடைய வணக்கத்திற்குரிய ஆடிட்டர் ஐயா ஸ்ரீராமன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய பெருந்தகை ஐயா ஆன்மீக செம்மல் மாரிமுத்தையா அவர்களுக்கு மற்றும் இந்த கிருஷ்ண சேவா சமிதியினுடைய கம்பன் தரும் காட்சியை சீரும் சிறப்புமாக மாதந்தோறும் பல்வேறு முயற்சிகளுக்கு மத்தியில், பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில், பல்வேறு பல பெரியவர்களை எல்லாம் அணுகி நல்லதொரு இந்த ராமனுடைய புகழை நாள்தோறும் சொல்லி மகிழ வேண்டும், சொல்லி கேட்க வேண்டும் என்கிற ஒரு சீரிய பணியில் ராமாயணத்தை உலகெங்கும் பரவுகிற ஒரு திருப்பணியில் தங்களை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரர் காசி விஸ்வநாதன் அவர்களே, இன்றைய தினம் கண்ணை ஈர்களா கல்வினேன் யான் என்கிற தலைப்பில் குகன் கண்ட ராமன் என்கிற அந்த தலைப்பில் பேசுவதற்காக நம்ம அருமை சகோதரியார் செல்வி பவித்ரா ஸ்ரீ மோகன்ராம் அவர்கள் இன்றைக்கு வரவேறும். எதிர்பாராத விதமாக அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலே நேற்று இரவு ஐயா காசி விஸ்வநாதன் அவர்கள் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு, ஐயா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவர்கள் வருவதற்கு இல்லை, எனவே தாங்கள் அந்த இடத்தை வந்து நிரப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே எந்த மறுப்பும் இல்லாமல் அழகான ஒரு ஜாங்கிரியை கையிலே வைத்துக் கொண்டு எதிராக இருக்கிற ஒருவர் எப்பொழுது தருவார் 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 எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் இதோ இந்த ஜாங்கிரியை நீ வாங்கி முழுவதுமாக உண்டு மகிழ்ச்சி அடை என்று சொல்லுவதைப் போல உடனே எந்த மறுப்பும் இல்லாமல் உடனே ஐயா காசி விஸ்வநாதன் அவருடைய அந்த அற்புதமான அந்த அன்பை ஏற்று இன்றைய தினத்திலே அந்த தலைப்பில் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே என்பார் தாயுமான சுவாமிகள். எந்த ஒரு வாய்ப்பு எந்த ஒரு காலத்தில் யாருக்கு எப்படி அமைய வேண்டுமோ அந்த வகையில் அன்பர் தங்களை பணித்து விட்டால் அந்த அன்பிற்கு அடிபணிந்தவனாக இருந்து அந்த செயலை முற்று பெற்று நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு தலையாய பணிதான் ஒரு அன்பனுக்குரிய செயல் என்பதை தாயுமான சுவாமிகள் அற்புதமாக நமக்கு சொல்லுவதை போல இந்த அரிய வாய்ப்பை ஒரு பெரும் வாய்ப்பாக கருதி இன்றைய நிலத்திலே குகன் கண்ட ராமன் என்கிற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என் அன்பிற்குரிய பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, உலக இலக்கியங்களிலேயே மிக உன்னதமான ஒரு பாத்திரமாக அனைவராலும் ஏற்றி போற்றி பாராட்டப்படக்கூடிய ஒரு பாத்திரமாக கம்பன் படைத்த பாத்திரங்களிலே தலை சிறந்த ஒரு பாத்திரமாக நம்முடைய நெஞ்சை விட்டு அகலாத ஒரு பாத்திரமாக இருப்பது எது என்றால் குகன் என்கிற ஒரு பாத்திரம். நீங்கள் ராமாயணத்தை எடுத்து முழுக்க முழுக்க பார்ப்பீர்களேயானால் கம்பன் தொடாத இடம் என்பதே கிடையாது. அரசகுலத்தை பற்றி பேசுகிறான், மனித குலத்தை பற்றி பேசுகிறான், அரக்கரணத்தை பற்றி பேசுகிறான், குரங்கணத்தை பற்றி பேசுகிறான், வேடுவ இனத்தை பற்றியும் பேசுகிறான். எந்த ஒரு காப்பியத்திலும் இல்லாத ஒரு முழு முயற்சியை கம்பன் ஒரு புதிய உற்சோகத்தோடு சொல்லி இருக்கிறான் என்றால் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை ஜீவன்களும் போற்றுவதற்குரியது, வாழ்த்துவதற்குரியது, வணங்குவதற்குரியது. அத்துணை பேரையும் நாம் அது உயர்தனையாக இருந்தாலும் சரி, அகிர்ணையாக இருந்தாலும் சரி, அதனை நாம் ஏற்றி போற்றி பாராட்ட வேண்டும் என்கிற வகையிலே தான் இத்தனை விதமான குரங்கினத்தையும் விலங்கினத்தையும் மானுட இனத்தையும் வேடர் இனத்தையும் கம்பன் ஒரு சேர பாடி நம்மிடத்திலே
ராமாயணம் என்கிற ஒரு ஒப்பற்ற காவியத்தை தந்திருக்கிறான் என்றால் அந்த கம்பனை பெறுவதற்கு நாம் பெரும் தவம் செய்திருக்க வேண்டும். வான்மீகி என்கிற ஒப்பற்ற அந்த தலைவன் நமக்கு தந்திருக்கிற ராமகாதையை நம்முடைய தமிழ் பண்பாட்டிற்கு ஏற்றார் போல சில இடங்களிலே மாற்றம் செய்து தமிழுக்கே உரிய தமிழ் பண்பாட்டிற்குரிய சில முயற்சிகளை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே தான் கம்பன் இந்த ராமகாதையை தந்திருக்கிறான். தம்முடைய காவியத்தை தொடங்குகிற போது கம்பன் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? ராமாயணம் என்கிற ஒரு பெரிய ஒப்பற்ற கடல், தாகம் எடுத்திருக்கிற ஒரு பூனை தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டுமே என்று போகிறது. எங்கே நீர் இருக்கும் நீர் இருக்கும் என்று அலைந்து பார்க்கிறது. ஒரு பெரிய கடல். அந்த கடலை பார்த்த மாத்திரத்தில் இந்த பூனையானது ஓடி போய் நொடி பொழுதுக்குள்ளாக அந்த நீரையெல்லாம் குடித்து என் தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று எப்படி அந்த பூனை போய் அந்த கடலின் நீரை ஒரு துளி அளவுக்கு கீழாக இருந்து அதனை நக்கி உண்டு மகிழுமோ, அதுபோல ராமாயணம் என்கின்ற ஒப்பற்ற கடலில் நான் அந்த பூனை போல ராமனுடைய புகழை, ராமனுடைய சரிதத்தை அந்த பூனை போல ஒரு சிறு துளிதான் நக்கி நான் சொல்லுகிறேன் என்று தன்னுடைய தொடக்கத்திலேயே அற்புதமாக கம்பநாட்டு ஆழ்வான் அவையடக்க பகுதியிலே சொல்லுவான். ஓசை பெற்று உயர் பார்க்கடலில் ஒரு பூசை புற்றமும் நக்கு புக்கன ஆசை பற்றி அயலுற்றேன் இக்காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று சொல்லுகிறான். ஆக அப்படிப்பட்ட கவிஞனே அந்த ராமனுடைய சரிதத்தை ஒரு சிறு துளி அளவுதான் நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த மானுட சரீரத்தை தாங்கி கொண்டிருக்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ராமன் ஒன்றும் புதிதாக கம்பனை காட்டிலும் சொல்ல போவதில்லை. இருந்த மாத்திரத்தில் அந்த பூனை சிறு நக்கி முழுவதுமாக குடித்து மகிழ்வதை போல உங்களிடத்திலே சொல்லி பெருமைப்பட இன்றைக்கு இந்த நிலையிலே நான் இங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறேன். அருமை பெரியவர்களே, குகன் கண்ட ராமன் அற்புதமான ஒரு தலைப்பு. எனக்கு முன்னே பேசி வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிற நம்முடைய ஆடிட்டர் ஐயா ஸ்ரீராமன் அவர்கள் நான் என்னென்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்தோன அத்தனையும் அவர்கள் சொல்லிவிட்டார். எப்பவுமே ஒரு பேச்சாளனுக்கு இருக்கிற ஒரு பெரிய சங்கடம் என்னன்னா, சில நேரத்தில் நாமெல்லாம் குறிச்சிட்டு வந்திருக்கிறத நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க சொல்லிடுவாங்கிறது சில நேரத்தில் எதிர்பார்க்கலாம், சில நேரத்தில் எதிர்பார்க்காம இருக்கலாம். இருந்தாலும் கூட நம்முடைய ஐயா ஸ்ரீராமன் ஆடிட்டர் அவர்கள் அற்புதமாக சொன்ன அந்த சில இடங்களுக்குள்ளேயே இருக்கிற சில நிகழ்வுகளை சற்று விரித்து சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். இப்பொழுது கங்கை கரை, அந்த கங்கை கரையிலே ராமன், லக்ஷ்மணன், சீதை இவர்கள் எல்லாம் வருகிறார். இப்போது ராமன் வந்திருக்கிறான் என்கிற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் உடனாக விரைந்து போகிறான். யாரு? குகன். அவன் அந்த கங்கை கரையிலே இருந்து இக்கரையில இருந்து அக்கறைக்கு படகோட்டியின் மூலமாக ஓட்டி செல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு படகோட்டி. எம்பெருமானாகிய ஸ்ரீ ராமபெருமான் தான் நாம் தொழுதால் அவன் பிறவி என்கிற பெருங்கடலை நீந்துவதற்கு ராமனும் ராமனுடைய நாமமும் நமக்கு துணை செய்யும். அப்படி பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி போகிற அளவுக்கு நம்ம எல்லாம் கரை சேர்த்துகிற ராமனையே இக்கரையிலே இருந்து அக்கரைக்கு கொண்டு போன பாத்திரம் ஒன்று உண்டு என்றால் அது குகன் என்கிற ஒரு பாத்திரம் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அற்புதமாக கம்பன் நமக்கு படைத்து காட்டுகிறார். முன்பின் சந்தித்திருக்கிறார்களா? ஒருவருக்கு ஒருவர் சந்தித்ததே கிடையாது. சந்திக்காத அந்த நிலையில் குகன் இப்பொழுது ராமனுடைய பெருமையை கேட்ட மாத்திரத்தில் விரைந்து போகிறானாம். எப்படி போகிறான்? ராமனை காண வேண்டும், காண வேண்டும், காண வேண்டும் என்று துடித்து போகிறான். போய் கரையிலே நிற்கிறான். கண் இமைப்பின் நயனன் என்று லட்சுமணனை எப்படி கம்பநாட்டு ஆழ்வான் சிறப்பித்து சொல்லுவானோ, சிறிது கூட கண் அஜராமல் இருப்பவனாக இருக்கிற அந்த லக்குவன் இப்பொழுது எதிராக அந்த குகனை சந்திக்கிறான். இப்பொழுது முதலாக யார் சந்திப்பது? லக்குவனும் குகனும் இருவரும் தான் சந்திக்கிறார்கள். ஆனால் ராமனுடைய முகம் பார்த்திருக்கிறானா குகன்? இல்லை. லக்குவனை பார்த்திருக்கிறானா? இல்லை. ஆனால் ஒரு சாதாரணமாக கல்வி வாசனை என்பது சிறிது கூட இல்லாத, கேள்வி என்கிற ஞான அறிவும் எதுவும் இல்லாத, ஞானம் என்கிற ஒரு அறிவையும் பெறாத நிலையில் இருக்கிற
வில்லை அம்பை தன்னுடைய கையிலே கொண்டு இக்கரையிலே இருந்து அக்கறைக்கு ஓட்டத்தை செலுத்தக்கூடிய ஒரு சாதாரண கல்வி கேள்வி அறிவு இல்லாத ஒருவனாகிய குகன் போய் நிற்கிறான். இப்போ லட்சுமணனை பார்த்த உடனே லட்சுமணன் கேட்டான் குகனை பார்த்து, அப்பா நீ யார், அவன் அங்கவன் என்று கேட்கிறான். அப்பா இங்கே நீ வந்திருக்கிறாயே, நீ யார் என்று கேட்கிறான். யார் கேட்பது? லட்சுமணன் கேட்கிறான். யாரை பார்த்து? குகனை பார்த்து கேட்கிறான். சந்திக்காத ஒருவரை சந்திக்க வைக்கக்கூடிய அந்த சூட்சுமத்தை அழகாக காட்டுகிறான் கம்பன். எப்படி? உடனே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்கிறான் தெரியுமா? தேவா நின்கடல் சேவிக்க வந்தனன், நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்று சொல்லுகிறான். அற்புதமான தொடர். நாவாய் வேட்டுவன், தேவா நின்கடல் சேவிக்க வந்தனன் என்று சொல்லுகிறான். இப்பொழுது லட்சுமணனை பார்த்த மாத்திரத்திலேயே இந்த குகன் தன் மனதில் என்ன நினைத்து விடுகிறான்? ஆகா, ராமனைத்தான் பார்த்து விட்டோம் என்கிற நினைப்பு அவன் உள்ளத்திலே வந்து. ஏனென்றால் யாராவது ஒருவரை நாம் காண வேண்டும் என்கிற நினைப்பே நமக்கு இருக்குமே. ஆனால் எதிராக யார் ஒருவர் வந்த போதும் அவராகவே வருவார் என்கின்ற ஒரு உளவியல் தன்மையை நமக்கு இங்கே கம்பன் காட்டுகிறார். ஆக கம்பன் ஒரு கவி சக்கரவர்த்தி என்பதோடு மட்டுமல்ல, கம்பன் ஒரு கவி புலமையோடு இருக்கிறான் என்பதோடு மட்டுமல்ல, கம்பன் ஒரு உளவியல் கவிஞனாகவும் இருக்கிறான் என்கின்ற ஒரு முதல் சந்திப்பு ராமன் தான் இங்கே நிற்கிறான் என்று கருதி தேவா நின்கடல் சேவிக்க வந்தனன் என்று சொல்லுகிறான். ஏன் நின்கடல் சேவிக்க வந்தனன் என்று சொல்லுகிறான்? சேவிப்பது யாரை நாம் சேவிப்போம்? பொதுவாக ஒரு நல்ல காரியத்தை நல்ல செயலை செய்யக்கூடியவர்களை நாம் சேவிப்போம். ஒரு நல்ல பண்புக்குரிய குணமுடைய ஒருவரை நாம் சந்தித்தால் அவரை சேவிப்போம். அல்லது ஏதேனும் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒருவர் செய்வாரேயானால் அவரை பார்த்த மாத்திரத்தில் அவரை நாம் கைகூப்பி வணங்குவோம். ஆனால் இங்கே கம்பன் ஒரு சொல்லை போடுகிறான். கைகூப்பி வணங்கினான் என்று சொல்லியிருக்கலாம், சொல்லவில்லை. அவருடைய தாளை பணிந்து நான் வணங்குகிறேன் என்று சொல்லி இருக்கலாம், சொல்லவில்லை. தேவா நின்கடல் சேவிக்க வந்தனன் என்று சொல்லுகிறான். சேவிக்க என்பதற்கு ஒரு பொருள் உன்னை நான் வணங்குகிறேன் என்பதோடு மட்டுமல்ல, ராமா 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 உன்னுடைய செயலுக்கு நான் உடனாக இருந்து உன்னோடு நான் சேவை செய்யவனாக நான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய மாத்திரத்திலேதான் தேவா நின்கடல் சேவிக்க வந்தனன் என்று சொல்லுவார். பொதுவாக யாராவது ஒரு திருக்கோயிலிலோ அல்லது ஏதேனும் ஒரு இடத்திலோ யாராவது ஒருவர் ஓடி ஆடி பாடி பணிந்து ஏதேனும் ஒரு செயலை செய்தால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? சேவை செய்வதற்கே வந்திருக்கிறார் என்று சொல்லுவார். எந்த ஒரு உடலையும், எந்த ஒரு உடம்பையும், எந்த ஒரு உணர்வையும், எந்த ஒரு நிலையிலும் எல்லாவற்றையும் துணர்ந்து முழுவதுமாக தன்னை அர்ப்பணிக்க யார் ஒருவர் வருகிறாரோ அவர்தான் சேவை செய்ய வந்தவராக இருப்பார் என்கிற காரணத்தினாலேதான் கம்பன் எந்த ஒரு சொல்லையும் கையாளாமல் தேவா நின்கடல் சேவிக்க வந்தனன் என்று சொல்லுகிறான். ஒன்று. இரண்டாவது, அப்ப சேவித்தல் என்பது இந்த மானுட வர்க்கத்தை தாண்டிய மேலான ஒரு நிலை. அதற்குத்தான் சேவகம் என்று பெயர், சேவை என்று பெயர். இப்பொழுது வந்திருப்பவன் பரம்பொருள். அந்த பரம்பொருள் தான் இப்பொழுது அவதாரம் எடுத்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்திருக்கிறான். பரம்பொருள் அவதாரம் எடுத்து மண்ணுலகத்திற்கு வந்திருக்கிற மாத்திரத்தில் அந்த பரம்பொருளாகிய ராமனுக்கு, அந்த பரமாத்மாவுக்கு, ஜீவாத்மாவாகிய குகனாகிய நான் அவனுக்கு சேவகம் செய்ய வந்திருக்கிறேன், அத்தகையவனை கண்டு நான் வணங்குகிறேன் என்று சொல்லுகிறான். ஆக பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற அந்த தொடக்கம் எப்படி ஏற்படுமானால், அந்த உறவு எப்படி பலப்படும் என்றால் நல்ல எதிர்பாராத சேவகம் செய்வதனாலேதான் இருக்கும் என்பதனாலேதான் தேவா நின்கடல் சேவிக்க வந்தனன் என்று சொல்வான். சரி, நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்று சொல்லுகிறான். என்ன சொன்ன?
நாயடியேன் என்று சொன்னான். அது என்ன நாயடியேன்? எப்பவுமே நம்ம வீட்டு வாசல்ல நம்ம காத்துக்கிட்டு இருக்கிற இந்த நாய் என்ன பண்ணும் தெரியுமா? எஜமானனையே சுத்தி 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 வந்து கொண்டிருக்கும். எஜமானனையே சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கும். ஏன்? தன்னை முழுவதுமாக காப்பாற்றக்கூடிய எஜமானனுக்கு எந்த ஒரு நிலையிலும் இழிவு வந்துவிடக் கூடாது, எந்த ஒரு நிலையிலும் துயரம் வந்துவிடக் கூடாது என்று உண்ட உணவுக்கு எஜமானனையே சுற்றி சுற்றி வரும்படியான நாயினுடைய செயல் எப்படி இருக்குமோ, அந்த கீழான ஜீவனுடைய செயல், நன்றி மறவாத செயல் எப்படி இருக்குமோ, அதுபோல ராமா சாதாரண அகிரிணை உயிராக இருக்கிற அந்த நாயினும் கீழானவனாக நான் இருக்கிற இந்த ஏழை குகன், இந்த ஏழை வேடுவன் உன்னையே நான் சுற்றி 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 வந்தவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு வர வேண்டும் என்பதனாலே தான் நாயடியேன் தேவா நின்கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாயடியேன் என்று சொன்னான். சரி, பார்த்துட்டான் யாரு? லட்சுமணன். இந்த லட்சுமணன் பார்த்தோம்னா நேரா போய் ராமங்கிட்ட என்ன சொல்லியிருக்கலாம்? அண்ணா உன்னை பார்க்க ஒருத்தன் வந்திருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம். எடுத்த உடனே என்ன சொன்னான் தெரியுமா? சுற்றமும் தானும் தூயவன். எங்க தூயவன்? உள்ளம் தூயவன். சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன். எற்றை நீர் கங்கை இறை குகன் என்று சொல்லுகிறான். அற்புதமான தொடர் கம்பன் சொல்றது. அதுக்கெல்லாம் இருக்கிற ஒரே நயம், பலவிதமான நயங்கள். எப்படி சொன்ன? தாயினும் நல்லான் நின்னை ஒருவன் காண வந்துரான், சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன், எற்று நீர் கங்கை இறை குகன் என்று சொல்லுகிறான். இங்க தாயினும் நல்லான் என்று சொல்லுகிறான். அப்படி என்ன தாயினும் நல்லானாக இந்த குகனுடைய செயல் இருக்கிறது? அதுதான் கம்பன் இங்கே காட்டுகிறான். ஒரு பண்பாடை காட்டுகிறான். அதுதான் தமிழ் பண்பாடு. என்ன தெரியுமா? யாராவது ஒருவர் நம்மிடத்திற்கு புதியவராக ஒருவர் வருவாரே ஆனாலும் சரி, நாம் யாரேனும் ஒருவரை புதியவராக நாம் காண போகிறோம் என்றாலும் சரி, நாம் வெறுங்கையோடு போகக்கூடாது. போகிற இடத்தில் அவரை நாம் உபசரிக்கும்படியான வகையில் ஏதேனும் ஒன்றை கை பரிசாக எடுத்து செல்ல வேண்டும். அதுதானடா இந்த தமிழ் பண்பாட்டுடைய மரபு என்பதைத்தான் சொல்லாமலேயே சொல்லுகிறான் கம்பன். நீங்க செய்நன்றி அறிதல் ஒரு அதிகாரம் எழுதியிருப்பார் திருவள்ளுவர். என்னென்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகருக்குன்னு எழுதியிருப்பார். அதுக்கு மேல ஒன்னு எழுதியிருப்பாரு, யாராவது ஒருத்தரை பார்க்கிற போது நாம வெறுங்கையோட போகப்படாதான். யாரை பார்க்கிற போது வெறுங்கையோட போகக்கூடாது தெரியுமா? பாடம் சொல்லி கொடுத்த நல்ல குருவை நாம் பார்க்கிற போது வெறுங்கையோடு போகக்கூடாது. நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு பெண்ணை நாம் பார்க்க போகிற போது வெறும் கையோடு போகக்கூடாது. சின்னஞ்சிறு குழந்தை யாரேனும் ஒருவனை நாம் போகிற போது வெறும் கையோடு போகக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய பரம்பொருளை சேவிக்க போகிற போதும் கூட நாம் வெறும் கையோடு போகக்கூடாது என்று பரிமேலழகன் திருக்குறள் ஒன்றிலே கீழே எதை எதை நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு பட்டியல் போட்டு சொல்லுகிறான் பரிமேலழகன். இப்ப தாயினும் நல்லான் அப்படிங்கிற ஒரு சொல்லு. இது என்னடா? குகனை பார்த்த உடனே ராமனிடத்தை போய் சொல்றான், தாயினும் நல்லான் நின்னை ஒருவன் காண வந்துளான். அப்படி என்ன? தாயினுடைய பரிவாகிய செயல் உடையவனாக இந்த குகன் எப்படி வந்திருக்கிறான்? தேனும் மீனும் கொண்டு வந்திருக்கிறான். கையில என்ன வைத்திருக்கிறான்? தேனையும் மீனையும் கொண்டு வந்தவனாக நிற்கிறான். இப்ப தேனையும் மீனையும் கொண்டு வந்து நிற்கவனாக இருக்கக்கூடிய இந்த குகனுடைய செயலை, அவனுடைய தூய உள்ள அன்பை பார்த்த மாத்திரத்தில் உடனே போய் சொல்லுகிறான், தாயினும் நல்லான் நின்னை ஒருவன் காண வந்துறான். இதுல இந்த தாயினும் அப்படிங்கிற அந்த சொல், தாயை போன்ற பரிவுடைய செயலை உடையவன் சொல்லி இருந்தா போதும். ஆனா தாயினும் அப்படின்னு என்கிற ஒரு விகுதியை போட்டு காட்டுறார் கம்பநாட்டாழ்வார். அதுலதான் அங்கே நிற்கிறான் கம்பன், அங்கேதான் நிற்கிறான் குகன். அந்த குகனுடைய பேர் அன்பை பார்த்த மாத்திரத்தில் உள்ளே போய் சொல்லுகிறான், தாயினும் என்று சொல்லுகிறான். அண்ணா ராமா, தாயை காட்டிலும் பரிவுடைய ஒருவன் வந்திருக்கிறான் நின்னை பார்ப்பதற்கு என்று சொல்லுகிறான். இந்த உலகத்துல தாயை காட்டிலும்
சிறந்த தெய்வம் வேறு ஏதேனும் உண்டா? தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, நமக்கு பாட்டி சொல்லியிருக்கிறார். ஆனால் தாயினும் என்று ஏன் அந்த போட்டு சொன்னான் கம்பன்? அங்கேதான் நாம் பார்க்க வேண்டும். பிறந்த குழந்தைக்கு கூட தாய் பால் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால்தான் மார்பகத்தில் பால் சுரக்கும், இல்லையானால் பால் சுரக்காது. ஆனால் கருணையே வடிவமாக இருக்கும்படியான இந்த குகன், கருணையே வடிவமாக இருக்கிற ராமனை பார்க்க போகிற போது அந்த தாய் நினைத்தால்தான் பால் சுரக்கும். ஆனால் குகனாகிய தாய் ராமனுக்கு இதை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் கூட அவனுக்கு இல்லை. அப்படிப்பட்ட நிலை கூட அவனுக்கு தெரியாது, புரியாது, அறியாது. ஆனால் கையிலே கொண்டு போய் இதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற மாத்திரம் கூட இல்லாமல் அப்படியே கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு பெரிய தயை குணம்தான் தாயை காட்டிலும் ஒரு படி மேலாக இருக்கிறது என்று கம்பன் காட்டுகிறான். அதனாலேதான் என்கிற அந்த விகுதியை சொல்லுகிறான். பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து. மணிவாசகர், பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால்தான் மார்பகத்திலே பால் சுரக்கும். ஆனால் எப்பொழுதும் கருணையே என்பதையே சுரந்து கொண்டே இருப்பவன் தான் இறைவன். அதாவது அந்த என்கிற விகுதி, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து. இங்க கம்பன் சொல்லுகிறான், தன் உள்ளத்துக்குள் எப்பொழுதும் கருணையே சுரந்து கொண்டிருக்கக்கூடியவன் தான் குகன் என்பதனால் தான் ஒரு படி தாயை காட்டிலும் பணிவான செயலுக்குரியவன் என்று காட்டுகிறான். சரி, தாயினும் நல்லான் நின்னை ஒருவன் காண வந்துளான், ரைட்டு. அதுக்கு மேல ஒன்று சொன்னான். அப்பா ராமா, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எற்று நீர் கங்கை, இந்த கங்கைக்கு இக்கரையிலே இருந்து அக்கரைக்கு எல்லோரையும் கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு ஓடக்காரன், நாவாய் வேட்டுவன். அப்படிப்பட்டவன் அவன் சாதாரணமானவன் அல்ல, இறை குகன் என்று சொல்லுகிறான். சுற்றமும் தாயும் உள்ளம் தூயவன் எற்று நீர் கங்கை இறை குகன் என்று சொல்லுகிறான். அது என்ன, குகனுக்கு இறை குகன் ஏன் சொல்லணும்? இறை குகன் ஏன் சொல்லணும்? முதல்ல என்ன சொன்னா? கம்பன் குகன தாயை காட்டிலும் பரிவுடையவன் சொன்னான். இரண்டாவது இறை குகன் என்று சொல்லுகிறான். இறை என்பதற்கு நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் அகராதிகளிலே பல பொருள் உண்டு. இறை என்பதற்கு தலைவன் என்று ஒரு பொருள், இறை என்பதற்கு இறைவன் என்று ஒரு பொருள், இறை என்பதற்கு தங்கி இருப்பவன் என்று ஒரு பொருள், இறை என்பதற்கு எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன் என்று ஒரு பொருள். இப்ப இந்த ஒரு சொல்லுக்கு இத்தனை பொருள் உண்டு. இங்க இறை குகன் என்ன சொல்ல இங்க கம்பன் பயன்படுத்துகிறான் இந்த குகனுக்கு என்றால், இறை என்பதற்கு அரசன் என்கிற ஒரு பொருளும் உண்டு. அண்ணா ராமா, உன்னை இப்பொழுது சந்திக்க வந்திருப்பவன் சாதாரணமானவன் அல்ல, அவன் இறை குகன். நீ எப்படி அரச கோலத்தோடு அயோத்தியை நாளை ஆட்சி செய்ய போகிறாயோ, நீ எப்படி அரச கோலத்தோடு இருக்கக்கூடிய தயரதனுடைய பிள்ளையோ, அதுபோல உன்னை சந்திக்க வருபவனும் சாதாரணமானவன் அல்ல, அவனும் ஒரு அரசன்தான். அவனும் ஒரு அரசன்தான். இப்ப அவனும் ஒரு அரசன்தான் என்று சொல்லுகிற போது லட்சுமணன் ராமனுக்கு இந்த வார்த்தையை சொல்லுவதற்கான காரணம், அண்ணா அவனை சாதாரணமானவன் என்று கருதிவிடாதே, அவன் இந்த சிரிங்கி பேரம் என்கிற இடத்திற்கு, இந்த படகுகளுக்கெல்லாம், இங்கே இருக்கிற வேடுவர்களுக்கெல்லாம் அவன்தான் தலைவன், அவன்தான் அரசன். ஆக அரசனாகிய ஒருவன் அரசனாகிய உன்னை காண வருகிறான், வந்திருக்கிறான் என்பதை குறிப்பிட்டு சொல்லுவதற்காகத்தான் இறை குகன் என்று சொல்லுகிறான் கம்பன். ஆக இறை குகன் என்று தாயை காட்டிலும் ஒரு அரசனுக்குரிய அந்தஸ்தோடு வந்திருக்கிறான். எனவே அரசனுக்குரிய அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய ஒருவனை, அரசனோடு இருக்கக்கூடிய அவனை நாம் சந்திக்க இப்படி செல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறான் என்று சொல்லுகிறான் கம்பன். சுற்றம் தானும் அப்படின்னா, ஏயா குகனை பார்த்தாச்சு, அவன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் தூய்மையானவங்கன்னு எப்படி லட்சுமணனுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? கம்பன் சொன்னா, சுற்றமும் தானும், இந்த குகனோடு குகனே இப்படி இருக்கிறான் என்றால்
அவனோடு கூட இருக்கக்கூடிய அத்துணை பேரும் தலைவனாகிய அரசனாகிய வேடுவனாகிய இந்த குகனை போல அவர்களும் உள்ளம் தூய்மை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்கிற ஒரு குறிப்பை குகனை பெருமைப்படுத்துவதோடு மட்டுமல்ல, குகனை சார்ந்திருப்பவர்களையும் பெருமைப்படுத்துகிற ஒரு சிறப்பு குகனை பார்த்த மாத்திரத்தில் லட்சுமணனுக்கு தெரிந்து விடுகிறது. உள்ளே போய் சொல்லுகிறார். நீங்க ராமாயணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வேடர குலத்திலே இருக்கக்கூடியவனுக்கு இத்துணை சிறப்பா என்று நாம் ஆச்சரியப்பட்டு போவோம். நீங்க துளசி ராமாயணத்தை பார்த்தா தெரியும். கீர்த்தி வாசகர்னு ஒரு வங்காள கவிஞர், அவர் குகனை பத்தி எழுதுறார். கீர்த்தி வாசகர் என்கிறவர் ராமாயணத்தை எழுதியிருக்கிறார். அதுல குகனை பத்தி சொல்றாரு. எப்படி தெரியுமா சொல்றாரு? குகனும் சின்ன குழந்தையா இருக்கிற போது இருந்து ராமனுக்கு பழக்கம். குகன் குழந்தையாக இருக்கிற போதே லட்சுமணனுக்கு பழக்கம். அதனாலே குகனை லட்சுமணன் வியந்து பேசுவதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆக குழந்தை பருவம் தொட்டே குகனை தெரியும் என்று கீர்த்தி வாசகர் வங்காள மொழியில் எழுதப்பட்டிருக்கிற ராமாயணத்திலே சொல்லுகிறார். வான்மீகி என்ன சொன்னார் தெரியுமா? வருகிறான் குகன், ராமனை சந்திக்கிறான், லட்சுமணனை சந்திக்கிறான், இக்கரையிலே இருந்து அக்கரைக்கு கொண்டு போய் விடுகிறான். அவ்வளவுதான் குகன். ஆனால் பலபடி மேலே 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 குக படலத்திலே இருந்து கிட்டத்தட்ட அந்த குகனுடைய தோற்றத்தை மட்டும் ஏறத்தாழ ஒரு 9 பாடலுக்கு மேலாக 30 பாடலுக்கு உள்ளாக குகனை படைத்து காட்டுகிற ஒரு கம்ப சித்திரம் ஒன்று உண்டு என்றால் அது ராமாயணம் என்கிற ஒப்பற்ற ஒரு காவியம்தான். வேற எந்த பாத்திரத்துக்கும் அப்படி கிடையாது. ஒரு வேடர் குலத்தில் இருக்கிறவனுக்கு இவ்வளவு சிறப்பு சொல்லணுமா? ஏன் சொல்லுகிறான்? அவனிடத்திலே இருக்கிற தூய அன்புதான். அந்த தூய அன்புதான் பார்த்த மாத்திரத்தில் ஒருவரை கவர்ந்து விட்டது. சில பேரை பார்க்கிற போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், பார்த்துட்டுமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவோம். சில பேரை பார்த்தோம்னா எதுக்குடா நாம பார்த்தோம்னு தோணும். சில பேருக்கு அப்படி தோணும் இல்ல. ஆனால் இங்கே பார்த்த மாத்திரத்திலேயே லட்சுமணன் குகனை எடை போட்டு விடுகிறான். அவரிடத்திலே இருக்கிற தூய அன்பை புரிந்து கொள்ளுகிறான். இத்தனை அடைமொழிகளை போட்டு சொல்லுகிறான். சரி, இப்ப தாயினும் நல்லான் தேனும் மீனும் கொண்டு போறான் சார். தேனும் மீனும் கொண்டு போறான். உடனே ராம வர சொல்றாரா, உள்ளுக்கு போறான். அந்த குகன் போற போது அவனுடைய பணிவை காட்டுறாரு பாருங்க கம்பன். நேரம் இல்லை அதெல்லாம் சொல்றதுக்கு. இப்படி கையை கட்டிக்கிட்டு போறானா, இப்படி எடுத்துக்கிட்டு. குறுகினன் அப்படின்னா கம்பன் அந்த ஒரு சொல்ல மட்டும் சொல்ற. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செல்வம் அவனை உயர்த்துவது என்பதை விட, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் கற்றிருக்கிற கல்வி அவனை உயர்த்துவது என்பதை விட, ஒரு மனிதனிடத்தில் அவனிடத்திலே இருக்கிற படைபலம் அவனை உயர்த்துகிறது என்பதை விட, ஒரு மனிதனிடத்தில் அவனிடத்திலே இருக்கிற சுற்றம் அவனை உயர்த்துகிறது என்பதை விட, ஒருவனிடத்தில் பணிவு என்கிற ஒன்று இருக்குமே, ஆனால் அவன் எல்லோராலும் வணங்கத்தக்கவனாக இருப்பான். அவன் தன்னை தான் வளர்த்து கொள்வதோடு மற்றவர்களும் வளர்வதற்கு துணையாக இருப்பான். ஆக எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று 1330 அருங்குறட்பாக்களை எழுதி போயிருக்கிறானே வள்ளுவ பெருந்தகை. அந்த குறளுக்கு ஒரு இலக்கணமாக விளங்குகிறான். யாரு? இந்த குகன். குறுகினன் என்று சொல்கிறான். பணிவுதான் ஒரு மனுஷனுக்கு நிறைந்த செல்வம். அப்படி போறான், கையில எடுத்துட்டு போறான் தேனையும் மீனையும். ராம உட்காரு பண்ற, இந்த குகன் உட்காரு இல்லையா. இப்ப அந்த கங்கை கரையில இருக்கிற அந்த தவச்சாலையில ராமனுடைய வரவை எல்லோரும் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். யாரு? நல்ல வேதங்களை எல்லாம் கற்று உணர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய முனிவர்கள். ஆனால் மேல மீன் நாற்றமே துர்நாற்றமே கொண்டவனாக இருக்கிற ஒருவன். பார்ப்பதற்கு ஒரு அழகு இல்லை, பார்ப்பதற்கு கொடூரமான முகம், ஒரு பெரிய பாறாங்கல் எப்படி இருக்குமோ அது போல அகன்ற மார்பை உடையவன். புலி தோலை தன்னுடைய இடுப்பிலே கட்டியிருக்கிறான்.
ஏராளமான வாத்தியங்களை, அந்த வாத்தியங்கள் எழுதுகிறான் கம்பன். அது சாதாரண வாத்தியம் இல்லையா. மேகம் இருண்டால் எப்படி வெடிக்குமோ அந்த மேகத்தினுடைய ஒலியை காட்டிலும் அதிக சத்தமுடைய அந்த பேரிகை உள்ளிட்ட அந்த வாத்தியங்களை எல்லாம் கட்டியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒருவனை பார்ப்பதற்கு அருவருப்பாக இருக்கக்கூடிய ஒருவனை கூட பார்ப்பவர்கள் அத்தனை பேரும் ஆனந்தப்பட வேண்டும் என்று காட்டுகிற பாத்திரம் ஒன்று உண்டு என்றால் அதுதான் குகன் என்கிற ஒரு பாத்திரம். போறா தேனும் மீன், இந்த தேனையும் மீனையும் அரியதாம் உவப்ப என்னோட மகிழ்ச்சி இல்லை, என்னுடைய மன உந்துதல்ல நான் கொண்டு வந்திருக்கேன். தேனும் மீனும் திருத்தினன் கொணர்ந்தேன் என்றான். அதாங்க சொல்லல இருக்கிற அற்புதமான நயம். சார் அந்த மீனை என்ன பண்ணானா, தான் அதை சுவைச்சு பார்த்து கொண்டு போய் கொடுக்கிறான். திருத்தினன் கொணர்ந்தேன் அப்படின்னா, திருத்துதல் என்றால் என்ன பொருள் தெரியுமா? பக்குவப்படுத்துதல் என்று பொருள். திருத்துதல் என்றால் பக்குவப்படுத்துதல். சில பேருக்கு சில உணவு சேரும், சில பேருக்கு சில உணவு சேராது. சில உணவை சில பேர் பக்குவப்படுத்தி கொடுத்தாதான் சாப்பிட முடியும். இங்கே குகன் கொண்டு போகிறான், வெறும் மீனை கொண்டு போகலையா, அந்த மீனை சுவைத்து இது நல்லா இருக்குதுன்னு கொண்டு போய் கொடுக்கிறானா. அதனாலதான் திருத்தினன் கொணர்ந்தேன் என்று சொல்லுகிறான். சரி, என்கொல் திருவூர், உங்களுடைய உள்ளம், உங்களுடைய உள்ளம் இதை ஏற்கும், உங்களுடைய உள்ளம் இதை ஏற்கும். என்கோலோ திருவுளம் என்றான். இந்த என்கோலோ திருவுளம் என்றான்கிற அந்த சொல்லு இருக்கு பாருங்க. ராம பார்த்தா பக்கத்தில் இருக்கிற முனிவர்கள் அத்தனை பேரும் மூக்கு மேல கைய வச்சான். ஆனா இந்த தேனையும் மீனையும் சாப்பிடுவான்னு இந்த குகம் ஒரு நிமிஷமாவது நினைச்சு பார்த்தானா? நினைச்சு பார்க்கல. அவன் உள்ள என்ன தெரியுமா? ராமன் இதை சாப்பிடுவான் என்கின்ற நம்பிக்கை. அதுதான் தூய அன்பு, அதுதான் உள்ளார்ந்த அன்பு. ஆனா இந்த முனிவர்கள் இருக்காங்களே, அத்தனை பேர் உட்கார்ந்து இருக்காங்களே, அவர்களெல்லாம் ராமனிடத்தில் மறுபிறப்பு என்கின்ற அந்த பிறவியை கடக்க வேண்டும் என்பதற்காக பயன் கருதி உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆனால் பயன் கருதாத ஒருவன் இப்பொழுது ராமன் இந்த உணவை ஏற்றுக்கொள்வான் என்று வந்திருக்கிறார். திருத்தினன் கொணர்ந்தன் திருவுலம் யாதோ. இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த முனிவர்கள்லாம் மூக்கு மேல கைய வச்சாங்களா, இவன் கொண்டாந்திருக்கிற இந்த தேனையும் மீனையும் ராமன் சாப்பிடவா போறான், ராமன் சாப்பிடவா போறான் என்று அவர்கள் நினைத்தார்கள். குகன் நினைத்தான் ராமன் இதை ஏற்றுக்கொள்ளுவான், இதை உண்ணுவான் என்று நினைத்தான். முனிவர்கள் ராமன் இதை உண்ண மாட்டான் என்று அறிவு கண் கொண்டு பார்த்தார்கள். ராமன் இதை உண்ணுவான் என்று அன்பு கண் கொண்டு வந்து கண்டான், கொடுத்தான். யாரு? இந்த உலகத்தில் அறிவினால் எப்பொழுதும் நாம் வெற்றி அடைய முடியாது, அன்பு ஒன்றினால்தான் வெற்றி அடைய முடியும் என்கிற ஒரு சாதாரண பாத்திரத்தின் மூலமாக அந்த முனிவர்களுக்கு புத்தி புகட்டுவது போல கம்பன் காட்டுகிறான். அறிவு கண் கொண்டு எதை பார்த்தாலும் அதிலே முழுமையான வெற்றியை காண முடியாது. படிச்சவன் 4 பேர் ஒரு இடத்துல சேர்ந்தான்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். பெரியவங்க அதனால சொல்லியிருக்காங்க, அப்ப எது இந்த உலகத்தை வெல்லும், இந்த உலகம் வெல்லுவதற்கு துணையாக எது நமக்கு இருக்கும்? அதுதான் அன்பு. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையேன்னா யாரு? வள்ளல் பெருமான். அன்புடையார் எல்லாம் உடையார். புரியுதா? என்ன அற்புதமானது! அன்புடைமைன்னு எழுதி வச்சானே வள்ளுவன். அப்ப அன்பு கண் கொண்டு பார்த்தான், ராமனை உண்ணுவான். அறிவு தோற்றுவிட்டது, அன்பு வென்று விட்டது. ராமன் பார்த்தான், யாம் இனிது இதனை உண்டனம் என்று சொன்னான். அப்பா இதை நான் சாப்பிட்டுட்டேன். நீ கொண்டு வந்திருக்கிற இந்த தேனும் மீனும் இந்த உணவு இருக்கே, இது சாதாரண உணவு அல்ல. எப்படிப்பட்ட உணவு தெரியுமா? அமிழ்தினும் சீர்த்தி அன்றோ என்று சொன்னான். அமிர்தத்தை காட்டிலும் மேலானது, அமிர்தத்தை காட்டிலும் மேலானது.
அது என்ன அமிர்தத்தை காட்டிலும் மேலானது? அமிர்தமே யார் ஒருவர் உண்ணுகிறாரோ அவர்களை நீண்ட காலம் உயிர் வாழ வைக்கும். அமிர்தம் நீண்ட காலம் உயிர் வாழ வைக்கும். ஆனால் குகன் கொண்டு வந்திருக்கிற அமிர்தத்தை காட்டிலும் மேலான இந்த மீனும் தேனும் ராமன் உண்ணுகிறான் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புத நயம் சிறப்பு இருக்கிறதே, அந்த அமிர்தம் நீண்ட நாள் வாழ வைக்கும். இந்த அமிர்தமாகிய தேனும் மீனும் ராமன் உண்ணுகிறான். உண்ட மாத்திரத்தில் அமிர்தனும் சீர்த்து என்றோ என்று சொல்லுவது பிறவி என்கின்ற ஒன்று மீண்டும் பிறவாத ஒரு பேரின்பத்தை உனக்கு தருவது இந்த அமிர்தமாகிய தேனும் மீனும் என்று சொல்லுவதைத்தான் அமிர்தனும் சிறியதென்றோ சீர்த்து என்றோ நாம் யாம் உண்டனம் என்று சொன்னான். அப்ப நான் சாப்பிட்டுட்டேன். ஆனா நாம அது சாப்பிட்டானா? சாப்பிடல. ஆனா சாப்பிட்டுட்டேன்னா யாம் அதனை உண்டனம் என்று சொன்னான். சில பேர் யாராவது இந்தாங்க அப்படின்னா, நீங்க கொடுத்ததே நான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு சார், நீங்க கொடுத்ததே எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு சார். பகவானை தரிசனம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா பகவானை தரிசனம் பண்ண முடியல. ஆனா யாராவது ஒருத்தர் வந்து அந்த பகவானோட திருநாமத்தை சொல்லிட்டா வச்சுக்கோ, அடே அப்பா, அந்த பகவானை அங்க தரிசனம் பண்றதுக்கு அந்த பகவானை இங்கேயே நான் தரிசனம் பண்ணிட்டேன் சார்னு எப்படி நாம் சொல்லி மகிழ்கிறோமோ அதனை போல. ஒருத்தன் மாற்றுத்திறனாளி ஒருத்தன் திருப்பதி ஏழுமலையான சேவிக்க போனான். கூட்டம்னா கூட்டம். 2 பார்வையற்றவன் அந்த கூட்டத்தில் அவனும் நின்றுட்டு இருந்தான். 2 கண்ணு இருக்கிற நம்பால் சும்மா இருக்கணும்ல. ஏதா 2 கண்ணு இருக்கிற நாங்களே 5 மணி நேரமா 10 மணி நேரமா எப்ப நாங்க பார்க்க போறோம்னு தெரியல. நீ 2 கண்ணு இல்லாத ஆளு நீ போய் பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறியப்பா, உன்னால பார்க்க முடியுமா? நீ போப்பா, நீ போ அப்படின்னா நாமளா இருந்தா கோவப்பட்டிருப்போம். மாற்றுத்திறனாளி சொன்னான், ஆக நான் வந்திருக்கக்கூடிய நிலையில் நான் அந்த ஏழுமலையானை சேவிக்கிறேனோ இல்லையோ, நான் வந்ததை அந்த ஏழுமலையான் அவனுடைய கண்களால் பார்த்திருப்பான் அல்லவா, அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்று சொன்னான். அப்படி நினைத்த மாத்திரத்திலேயே நான் அதை சாப்பிட்டம்பா உண்டனம் என்று சொல்லுகிறான். இந்த தேனும் மீனும் கொண்டு போகிறான். நீங்க வான்மீக பார்த்தீங்கன்னா குகன் ராமனுக்கு எடுத்துட்டு போவது என்னன்னு எழுதியிருப்பார் தெரியுங்களா? அன்னம், அப்பம், பாயாசம். யாரு? வான்மீக ராமாயணத்துல வான்மீகி குறிப்பிட்டிருப்பார் குகன் எடுத்துட்டு போன உணவுன்னு. ஆனா கம்பன் அதை என்ன பண்ணான் தெரியுங்களா? நம்முடைய தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்றார் போல அதை மாற்றி சொன்னான். ஏண்டா, காட்டுல இருக்கிறவன் என்னடா கொண்டு போவான்? தேனையும் மீனையும் தானே கொண்டு போவான், வேற ஏதாவது கொண்டு போக முடியுமா? இது தானடா தமிழ் பண்பாடு. ஆக கானகத்தில் இருப்பவன் தேனும் மீனும் தான் இருக்கும், எனவே அதை கொண்டு போனான் என்று அந்த வான்மீக அன்னம், அப்பம், பாயாசம் சொன்னதை மாற்றி நம்முடைய தமிழ் உணவினுடைய கலாச்சார பண்பாட்டை கொண்டு வந்து காட்டுகிறான் குகனின் வாயிலாக கம்பன். இந்த தேனும் மீனும் அவன் என்ன தேனை மீனில் குழைச்சி அது மேலோட்டமான பொருள். ஆனால் அன்பு என்கின்ற தேனை ராமன் என்கிற பார்வையில் குழைத்தான் என்று கம்பன் எழுதுகிறான். அப்படி அந்த அவ்வளவு தூய்மையான ஒரு அன்பு. இப்ப தேனும் மீனும், இந்த தேன் மலை உச்சியில் இருப்பது, மீன் கடலின் ஆழத்தில் இருப்பது. ராமா, உன்னிடத்தில் இனி நாள் முதலாக நான் கொல்லப்போகிற இந்த நட்பு இருக்கிறதே, மலை உச்சியின் உயரத்தில் தேன் இருப்பதைப் போல இனி நாள் முதலாக நான் உன்னிடத்தில் கொல்லப்போகிற இந்த நட்பு இந்த மலை உச்சியில் தேனை காட்டிலும் உயரமானது. மீன் கடலில் ஆழத்தில் இருப்பது. ராமா, இந்த மீன் கடலின் ஆழத்தில் இருப்பதை போல அந்த ஆழமான அன்பு உன்னிடத்தில் இனி நாள் முதலாக எனக்கு உண்டு. தேனையும் மீனையும் ஒண்ணு. இன்னொன்னு, இந்த மீன் இருக்க, இத தண்ணியில இருந்து நீங்க கரைக்கு போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் துடிக்கும், அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடும்? இறந்துரும். மீன் எப்படி நீரிலே இருந்து அதை கரைக்கு கொண்டு வந்தால் அது துடிதுடித்து தன் ஆவியை போக்கிக் கொள்ளுமோ, அதனை போல ராமா ராமா உன்னை பிரிந்த மாத்திரத்தில் நானும் அந்த மீன் துடிப்பதை போல துடித்து விடுவேன் என்று சொல்லாமலேயே சொல்லுகிறான். அந்த தேனும் மீனுக்கு மட்டும் அவ்வளவு நயம் உண்டு, நேரம் இல்லை. 1 2 தான் சொன்னேன், அதுக்கு அவ்வளவு உண்டு. அதுக்கு அவ்வளவு வியாஜான கர்த்தாக்கள் அவ்வளவு எழுதியிருக்கார். அப்ப அன்பை குழைத்து கொண்டு போய் கொடுக்கிறான். அந்த அன்பை குழைத்து கொண்ட மாத்திரத்தில் அதனை யாம் உண்டனம் என்று சொல்லுகிறான். உடனே ராமன் பார்த்தான், சரிப்பா ரொம்ப சந்தோஷம், நீ போயிட்டு நாளைக்கு வா, நாங்க இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகணும், நாளைக்கு வந்து எங்களை ஓடத்துல கொண்டு போய் விட்டுடு. அப்ப சொல்றான், ஐயோ சேவகம் செய்யணும், உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால பிரிய முடியாது. இந்த கட்டான் தரையிலே கீழே இந்த பரர் கற்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த கானகத்தில் முட்கள் எல்லாம் குத்தும்படியான இடத்தில் நீ படுத்திருக்க நான் போய் அயர்வதா? இல்லை இல்லை, நானும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். சொன்னதோட மட்டும் இல்ல, அடுத்தது அந்த பாட்டினுடைய தலைப்பு தான் இன்னைக்கு தலைப்பா கொடுத்திருக்கிறது. கார்குலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்கிலா கல்வனேன் யான். கார்குலாம் நிறத்தான் கூற இக்காதலல் உணர்த்துவான் பார்குலாம் செல்வ நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை ஈர்கிலா கல்வனேன் யான். உன்னை பார்த்த மாத்திரத்திலே ராமா இந்த 2 கண்களையும் நான் பீத்து தூக்கி எரிந்திருக்க வேண்டும். நான் இந்த 2 கண்ணையும் பிக்காம போயிட்டேனே. இந்த கண் இருக்கு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எது தெரியுமா சார் ரொம்ப முக்கியம்? எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம், ஆனால் கண்களை எந்த ஒரு மனிதனும் இழப்பதற்கு தயாராக இருக்க மாட்டான். பார்த்த கண்ணை ஈர்கிலா கல்வனே ஞான். இந்த கண்ணை நான் பிச்சு பிடிங்கி தூக்கி எரிஞ்சிருக்கணும். இன்னும் எரியாம இதை நான் பார்த்துட்டே இருக்கிறேனே, நான் ஒரு பாவி ராமா, நான் ஒரு பாவி. இந்த கண்ணை நான் உன்னை நல்ல கோலத்தோடு பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன், ஆனால் நீ மரவுரி தரித்தவனாக இங்கே வந்திருக்கிறாய். அது அரச கோலத்தோடு பார்க்க வேண்டிய இந்த கண்கள் இப்பொழுது மரவுரி தரித்திருக்கும்படியான நிலைக்கு இந்த கண்கள் என்னிடத்தில் இருக்குமானால் நான் என்னை விட இந்த உலகத்தில் பாவம் செய்தவன் யாரும் இல்லை. உடனே இந்த கண்ணை நான் பித்து எரிந்திருக்க வேண்டும். ஈர்கிலா கல்வனேன் யான், ஈர்கிலா கல்வனேன் யான். நீங்க பெரிய புராணத்துல கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றை சொல்ற போது சொல்லுவார், ராப்பி சேதுப்புள்ள ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். கங்கை வேடனும் காலத்தி வேடனும்னு எழுதியிருக்கார். கங்கை வேடனும் காலத்தி வேடனும் அந்த கண்ணப்பனையும் இந்த குவனையும் 2 ஒப்பிட்டு சொல்லுவார். அங்கே கண்ணை பித்து கொடுத்தான். இந்த கண்ணை பிக்காம நான் இருக்கிறேன்னு இவன் என்ன வருத்தப்பட்டுட்டே இருக்கானா சார். கோபத்துல அல்லது வேகத்துல கண்ணை பிச்சுட்டா கொடுத்தா கூட தெரியாது சார். ஆனா ஐயோ இப்படியாப்பட்ட கண்ணையா நான் எனக்கு ஆண்டவன் படைச்சான், இப்படியாப்பட்ட கண்ணாலையா உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சு 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 புலம்பி புலம்பி அழறான் பாருங்க. அதை விட இந்த உலகத்துல துக்கம், அதை விட இந்த உலகத்துல துன்பம், அதை விட இந்த உலகத்துல நினைப்பு வேற எது கிடையாது. எடுத்த மாத்திரத்துல அவசரத்துல ஒண்ணு செய்துட்டோம்னா அது முடிஞ்சு போச்சு, அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. அதையே நினைத்து கொண்டு அதனாலேயே உழன்று கொண்டு இருக்கக்கூடிய மனம் இருக்கிறது பாருங்க, அதனுடைய வலி அதை அனுபவிப்பவர்களுக்குத்தான் தெரியும். அந்த வியாக்கியான கர்த்தா எழுதுன அவ்வளவு பெரிய விளக்கங்கள்லாம் எழுதுகிறார்கள். ஏன் கம்பெனி வேற எதையாவது ஒண்ணு சொல்லியிருக்கலாமே. உன்னை பார்த்த மாத்திரத்தில் ராமா இந்த கைகள் தானே இந்த விலங்கை எல்லாம் வேட்டையாடுவதற்கு எனக்கு வில்லம்பை கையிலே தாங்கி கொண்டிருக்கிறது. வில்லம்பை கையிலே தாங்கி கொண்டிருக்கிற இந்த கைகள் இனிமேல் வில்லம்பை எடுக்காத மாத்திரத்தில் இந்த கைகளை நான் இழக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாமே, சொல்லல. நாம அந்த விலங்குகளை வேட்டையாடுவதற்காக இந்த கையிலே விலங்கு அம்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் வேகமாக ஓடுவதற்கு இந்த கால் எனக்கு துணை இருக்கிறது அல்லவா, எனவே இந்த கால்களை நான் இழக்க வேண்டும் என்று கேட்டிருக்கலாம், கேட்கல. ஏன்? அவையெல்லாம் பெரியதல்ல,
எது பெரிது? கண்தான் பெரிது, நினைக்கிற நினைப்புதான் பெரிது. இப்படிப்பட்ட இந்த கண்ணை இன்னும் உடையவனாக நான் இருக்கிறேனே, ஈர்கிலா கல்வனேன் யான் சொல்லிட்டு சொன்னா, செய்குவன் அடிமை என்றான். உனக்கு சேவகம் பண்றதை விட இந்த உலகத்துல வேற எதுவும் எனக்கு பாக்கியம் கிடையாது. உனக்கு சேவகம் பண்றதாப்பா எனக்கு பெரும் பாக்கியம். எனவே நான் இந்த இடத்தை விட்டு போகல, நான் இங்கேயே இருக்கிறேன், இங்கேயே இருக்கிறேன் என்று இருக்கிறான். யாரு? ஒன்று சொல்லுகிறேன், லட்சுமணன் ராமன் புறப்பட்ட மாத்திரத்தில் புறப்பட்டு வந்தது அண்ணனுக்கு தம்பி என்கின்ற உறவு முறையோடு அண்ணனுக்கு உதவ வேண்டும் என்று கூட வந்திருக்கலாம், அல்லது அண்ணனுக்கு தம்பி அண்ணனை காப்பாற்ற வேண்டும், அண்ணனோடு துயரத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கலாம். ஆனால் இந்த குகன் ராமனிடத்திலே உறவு கொண்டவனா, ராமனை முன்பின் பார்த்தவனா, அல்லது ராமனிடத்திலே பழகியவனா, அல்லது ராமனிடத்திலே நேருக்கு நேராக நின்று உரையாடியவனா? இல்லை. என்றைக்கோ ராமனுடைய புகழை மற்றவர்கள் சொல்ல கேட்ட மாத்திரத்திலேயே இந்த குகனுக்கு இவ்வளவு அன்பு என்றால், இவ்வளவு அன்பு என்றால் உடனாக இருந்து உதவி புரியக்கூடிய நிலையில் இருக்கிற அவையெல்லாம் கூட ஒரு காரண காரியத்தோடு இருக்கும். ஆனால் எந்த விதமான உதவியையும் எதிர்பார்க்காத நிலையில் சொன்ன மாத்திரத்திலேயே தன் உள்ளத்துக்குள் அன்பை வார்த்து கொண்ட, அன்பை பழக்கி கொண்ட, அன்பை உள்ளத்திலே வடித்து கொண்ட பாத்திரம் ராமாயணத்தில் ஒன்று உண்டு என்றால் அது குகன் என்கிற ஒரு பாத்திரம் தான். வேற எந்த பாத்திரமும் கிடையாது. பார்க்காத ஒரு ஆள் மேல இவ்வளவு அன்பு என்னத்துக்குயா? இவ்வளவு அன்பு என்னத்துக்குயா? அதான் கம்பன் காட்டுகிறான், உள்ளம் தூய்மைதான் ஒரு மனிதனை இந்த உலகத்திலே உயர்வடைய செய்யும். அதனாலதான் சார் சாப்பிட்டம்பா நீர் இருந்துட்டா சார். அதே மாதிரியே மறுநாள் அந்த ஓடத்துல ஏறணும் இல்ல, துளசி ராமாயணத்தை எழுதினார் துளசிதாசர். குகை படகை கொண்டாந்துட்டானா, ராம இந்த படகுல கொண்டு போய் ஏறலாம்னு காலை எடுத்து வைக்கிறாராம். உடனே குகன் சொன்னானா, ராமா ராமா, யார் சொல்றார்? துளசிதாசர் சொல்றார், ராமா உன் பாதத்தை இந்த கங்கை நீரால கொஞ்சம் கழுவிட்டு அப்புறம் உன்னோட பாதத்தை நீ இந்த ஓடத்துக்குள்ள வெயின்னா. ஏன் ஏன் வியாக்கியான கர்த்தா எழுதினான், துளசிதாசர் வார்த்தை அப்படியே வாங்கி எழுதினான் கம்பன். என்ன தெரியுமா துளசிதாசர் ஏன் அதை எழுதினார்? ஏன் குகன் அங்க வந்து அந்த இதை கழுவிட்டு நீங்க காலை வைங்க? ராமா, ஏற்கனவே அகலிகை என்கின்ற ஒரு பெண்ணொருத்தி, அவள் கல்லாக இருந்தால், கல்லாக இருந்த அகலிகை பெண்ணை புரிதா, உன்னுடைய பாத துளி பட்ட மாத்திரத்தில் அவள் பெண்ணாக உருகொண்டாள். ஒருவேளை ராமா நீ நீர் கொண்டு, இந்த கங்கை நீர் கொண்டு உன் பாதத்தை கழுவாமல் இருந்தால் உன் பாதத்தை நீ வைக்கிற மாத்திரத்தில் உன் பாதத்திலே இருக்கிற மண் துளி ஒன்று பட்ட மாத்திரத்தில் இந்த ஓடமானது பெண் உருவாக கொண்டால் அந்த பெண்தான் உனக்கு சேவகம் செய்ய வந்து விடுவாரே தவிர குகனாகிய நான் உனக்கு சேவகம் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்று கருதினானா. அதனால கொஞ்சம் கழுவிட்டு நீ ஏறுப்பான் நானா. ஒன்று. இன்னொன்று, இந்த கங்கை நீர் எத்தனையோ பேர் வந்து குளிக்கிறாங்க, எத்தனையோ பேர் எத்தனையோ ஆடைகளை விட்டுட்டு போறாங்க, எத்தனையோ பாவம் செஞ்சவன்லாம் இங்க வந்து விழுந்திருக்கான். ராமா ராமா, உன்னுடைய பாதம் இந்த கங்கை நீரால் கழுவப்படுமே, ஆனால் இந்த கங்கை நீர் தன்னுடைய பாவத்தை போக்கிக் கொள்ளும். எனவே இந்த கங்கை நீரினால் உன் பாதத்தை கழுவுகிறேன். அப்ப எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கிறவன், எல்லாருக்கும் வீடுபாடு கொடுக்கிறவன் இருக்கக்கூடிய ராமன் இப்பொழுது கங்கையில குளிச்சா நமக்கு வீடு பேறு கிடைக்கும்னா, அந்த கங்கையே அசுத்தமா இருக்கிற போது ராமனுடைய பாத துளி பட்ட மாத்திரத்தில் கங்கை நீரும் புனிதம் அடைந்து விடுகிறது என்பதையெல்லாம் கருதி துளசி ராமாயணத்துல துளசிதாசர் அப்படி காட்டியிருப்பார். ஆனால் இந்த ஓடத்துல ராமன் உட்கார்கிறான், உட்கார்ந்து ஓடத்தை செலுத்துகிறான். அதுக்கு முன்ன லட்சுமி கிட்ட கேட்டா, ஏப்பா இங்க வந்தீங்க இவ்வளவெல்லாம் இன்னலான்னு கேட்டான். அப்ப லட்சுமணன் எல்லா கதையும் சொல்றான். கைகையினால இவ்வளவு தொந்தரவு வந்துச்சுப்பா, இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்றான். இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு.
ஆக இத்தனை வரலாறுகளுக்கு மத்தியிலும் கூட இந்த குகனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் அந்த பரதனையும் ஒரு எடை போட்டு பார்க்கிற ஒரு பெரும் சிறப்பு ராமனோடு மட்டுமல்ல, இந்த குகன் பரதனையும் எடை போட்டு பார்க்கிறான். தூரத்திலே பார்த்தபோது இந்த பரதன் ஆக இந்த ராமனை இந்த கானகத்திலே கூட விட்டு வைக்க கூடாது என்று வருந்தி விட்டானோ என்று கருதி சற்று கோபப்படுகிறான். அடுத்த நிமிடம் நேரிலே சந்திக்கிற போது அந்த பரதனுடைய கோலத்தை பார்த்து கண்ணீர் விடுகிறான். இந்த பாட்டோட முடிச்சிடுறேன். ஆக ராமனை பார்க்காத மாத்திரத்தில் அந்த ராமனிடத்தில் கொண்ட அன்பு, பரதனை பார்த்த மாத்திரத்தில் கொண்டிருக்கிற அன்பு, இரண்டையும் எடை போட்டு பார்க்கிற ஒரு உயர்ந்த பாத்திரம்தான் குகன். வற்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை நற்கலையின் மதியன்ன நகை இழந்த முகத்தானை கற்கணிய கணிகின்ற கருத்தானை கண்ணுற்றான் விற்கையினின்றிடை வீழ விம்முற்று நின்றழுதான் என்று அந்த பரதனை பார்த்த மாத்திரத்தில் இவன் கையிலே இருக்கிற வில்லம் எல்லாம் கீழே நழுவி, இப்ப பரதன் முதல்ல இவனை கட்டிப்பிடிச்சுக்கிட்டானா அல்லது குகன் பரதனை கட்டிப்பிடிச்சுக்கிட்டானா, யாரா ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிப்பிடிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. அதை யார் முதல்ல குகன் கட்டிப்பிடிச்சிட்டானா பரதனை அல்லது பரதனை குகன் கட்டிப்பிடிச்சிட்டானா, இந்த பரதனுடைய தோற்றம் அவனை நிகழச் செய்திருக்கிறது என்பதையெல்லாம் பரதன் கண்ட ராமன் என்கிற தலைப்பை தாருங்கள். ராமன் தான் வந்து பேச வேண்டும் என்பதில்லை. இந்த ராமனை மாதிரி இன்னும் நிறைய பேர் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு தாருங்கள். உள்ளம் தூய்மை, உள்ளம் தூய்மை ஒன்றே இந்த மனித சகோதரத்துவத்தை, உலக தேசத்தை ஒன்றிணைக்கும். அந்த தேச பணியில், தெய்வ பணியில்தான் நம்முடைய கிருஷ்ண சேவா சமிதி, காசி விஸ்வநாதன் உள்ளிட்ட நிர்வாக குழுவை சார்ந்தவர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அவருடைய பணி சிறக்கட்டும், வெல்லட்டும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.